நிம்மதியை தேடி ஒரு பயணம் கொடைக்கானலை நோக்கி. திருச்சி 180 கிலோமீட்டர், கொடைக்கானல் 12 கிலோமீட்டர் தாங்க. மலை வாசல் வந்தால் அது கூட இன்றி வாழ்ந்திடுவோம். என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம். இந்த நாடி போதும் வேற என்ன வேண்டும் வேணும். அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகுறத நீங்க பார்க்கலாம். அங்க பாருங்க, இங்க சரியான மலைங்க கொடைக்கானல்ல. இயற்கை தந்த அனைத்து கொடைகளையும் காண செல்கின்றோம் கொடைக்கானலை நோக்கி. மக்களே, மலைகளின் நிலைவரிசை கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மக்களை இங்கே பாருங்க, இங்கிருந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. மக்களை, கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை கருப்பணசாமி ஒரு கோயில் இருக்கும். வாங்க மக்களே, ஸோ அந்த சாமியை வணங்கிட்டு தான் வந்து பார்த்து நம்ம மலை ஏறுவோம். அப்படியே நம்ம கிளம்பலாம் மக்களே. மக்களே, ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கொண்டை தாண்டி இருக்கிறோம். மக்களே, இதே மழை காலம் மட்டும் இருந்தால் ஸோ அங்கங்கே நிறைய இடத்துல தண்ணி போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் நின்று கரெக்டாக 147 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. வேறு கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தில் மேலே போயிடலாம். முன்னாடி வந்து பாருங்கள், ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டை வீசி வளைவு. மக்களே, இந்த வியூ பாருங்கள். ஸோ இது இந்த டேம் இருக்குது அந்த சைடு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்த பாதை அப்படியே தெரியுங்க பாருங்கள். அப்படியே வளைஞ்சு மேலே வந்து இப்படியே வந்திருக்குறோம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியாக ஒரு 45 கிலோமீட்டருங்க கொடைக்கானலுக்கு. ஈரோடு டு கொடைக்கானல் பஸ் வந்து பாருங்கள் மேலே போயிட்டு இப்போ கொடைக்கானல் மேலே உச்சியிலேருந்து இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு பழனி மலை தெரியும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இடும்பன் மலை தெரியும். இருங்க அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுங்க. ஸோ அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கலாம் மக்களே. ஸோ நீங்களும் அப்படியே வாங்க. அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அங்கே பாருங்கள், கருமேகமெல்லாம் அப்படியே சூழ்ந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வர்ற மாதிரி கிளைமேட்டுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு கடந்து வந்து இந்த இடத்த பார்க்குறது ஒர்த்து தான் மக்களே. மக்களே, இன்னும் சரியாக 43 கிலோமீட்டருங்க போயிடலாம் கொடைக்கானல். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு அப்படியே கீழே வந்துட்டுருக்குது. மக்கால்ஸ் கொண்டை வீசி வளைவு வேறு லெவலுங்க. ஸோ இது மாதிரி நீ ஏகப்பட்ட கொண்டை வீசி வளைவுகளை கடக்கணும் மக்கால்ஸ் மலை உச்சிக்கு போக. கொடைக்கானலை நோக்கி போயிட்டுருக்குறேங்க. மலை வாசல் வந்தால் அது கூட இன்றி வாழ்ந்திடுவோம். என்ன கொண்டு வந்தோம் நாம் என்ன கொண்டு போவோம். இந்த நாடி போதும் வேற என்ன வேண்டும் வேணும். பல பழக்கிற பகலானி மணல் அடிக்கிற முஜலானி. அதுக்குமா லைன் தெரியல மக்கள். மக்களே இங்கே பாருங்க, வேற லெவலுங்க இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது. இருங்க மக்களே, வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு இடத்துல. ஸோ அந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் மக்களே. நீச்சல் பாருங்க, அங்கிருந்து வந்துட்டு இருக்குது ஒன்று கோழி ஏற்றிட்டு போனது. மக்களே, இன்னொரு சரியாக ஒரு 40 கிலோமீட்டருங்க. ஸோ ரீச் பண்ணிடலாம் கொடைக்கானலுக்கு. மக்களே பாருங்க, குதிரை ரோட்டத்தில் எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குது நீங்கள் பார்க்கலாம். மக்களே இங்கே பாருங்கள், போக அப்படியே கிளைமேட்டே சேஞ்ச் ஆகுதுங்க. மேலே போக கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெயில் சுட்டு அடிக்குதுங்க. மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதோட அழகே எப்படின்னு. வேறு லெவலுங்க நிஜமாலுமே. இல்லை மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ ஒரு மைண்டு ரெஃப்ரெஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மக்களே. ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக இங்கே வரலாம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக இன்னுமே க்ரீனிஷாக இருக்கும் மக்களே. மிஸ் பண்ணாதான். ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக வரலாம் மக்களே. இந்த இடத்துலேருந்து பாருங்கள், ஸோ ஒரு அற்புதமான ஒரு காட்சிங்க நிஜமாலுமே. வேறு லெவல். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த பார்த்தீங்கன்னா அந்த மலையோட உச்சிக்கு நேர் இப்போ நம்ம நின்றுட்டுருக்குறோம். இப்போ எந்த அளவு ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எங்கே எத்தனை பக்கம் போயிட்டு வந்தாலும் ஸோ அந்த கொடைக்கானல் வர அழகு தாங்க. இருக்காலி நிலையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதுமாடாடா. மக்களே ஒர்த்துங்க அதனாலுமே.
ஸோ நம்ம கொண்டாரிங்க மலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் மலை இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க இங்கே கொடைக்கானல் மலையில். மக்களே அங்கே தூரத்தில் பாருங்கள், அப்படியே மலையை உரசிட்டு அந்த மேகம் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். அங்கே மழை பேஞ்சிட்டு இருக்குது மக்களே. ஸோ அந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ அந்த மழை வர்றதுக்குள்ளே நம்ம மேலே போய் ஆகணும் மக்களே. இங்கே பாருங்கள், வேறு லெவல் நிஜமாலுமே. இங்கே கீழே கார்லாம் நிறைய போயிட்டுருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கொண்டை வீசி வலை, ஏகப்பட்ட கொண்டை வீசி வலை இருக்குது மக்களே. மக்களே இதை தாண்டி உங்களுக்கு என்னங்க வேணும்? ஒரு அற்புதமான காட்சி. மக்களே இங்கே இருக்கிற காடுகளும் மலைகளும் பாறைகளும் இன்னொரு உலகத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிருங்க. நிஜமாலுமே சொர்க்கங்க நிஜமாலுமே. இங்கே பாருங்கள், வானம் மரங்களுக்கு நடுவில் அப்படியே நம்ம போயிட்டு இருக்கிறோம். இன்னும் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தாங்க கொடைக்கானலுக்கு இருந்து பாருங்கள். வேறு லெவல் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் வந்த மக்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வர்றேன் மக்களே. அங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஊர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடைக்கானலுக்கு இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாங்க. அப்படியே மேகங்களாம் அப்படியே உரசி நின்றுட்டுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மழை வர மாதிரி இங்கே ஒரு கிளைமேட்டுங்க. அங்கேருந்து கீழேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரியான தூரல். இங்கே பாருங்கள், வண்டியை நனைஞ்சிருக்கு, நீங்கள் பார்க்கலாம். சொர்க்கங்க நிஜமாலுமே. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி எப்படி ஒரு ஃபீலிங்க மக்களே. எத்தனை டைம் கொடைக்கானல் வந்தாலும் புதுசாக வர்ற மாதிரி எப்படி ஒரு ஃபீல் இருக்குங்க நிஜமாலுமே. ஸோ அந்த கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ அது நம்ம ஊர்கிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப ஸ்பெஷலுங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆழமான பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஸோ இங்கேருந்து இன்னும் மேலே போக இன்னுமே அழகாக இருக்குங்க. அப்படியே தொடர்ந்து பாருங்கள் மக்களே, ஃபுல் வீடியோ பாருங்கள், போயிட்டே இருக்கலாம். இந்த வியூ பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. மலைகளின் இளவரசின்னு கொடைக்கானலில் சும்மா சொல்லியிருக்காங்க. பாருங்க மக்களே, இயற்கை தந்த கொடைகளை எல்லாம் காணுகின்ற ஒரே இடம் கொடைக்கானல். நாங்கள் தாங்க போயிட்டுருக்குறோம். இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க மழை பெஞ்சிருக்குது. இங்கே பாருங்கள், ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். வேறு லெவல் கிளைமேட்டுங்க கொண்டாடிங்கம்மா கொடைக்கானல் மழைங்க மக்களே. இங்கே பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்குதுங்க இப்போது கொடைக்கானலில். மக்களே இங்கே செம கிளைமேட்டுங்க. இங்கே கொடைக்கானல் போகிற வழியில் பாருங்கள், அப்படியே லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டருங்க கொடைக்கானலுக்கு. ஸோ அப்படியே மேலே போயிட்டுருக்கிற மக்களே, வாங்க மக்களே. ஒரு வழியே பெருமாள் மலையை ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தாங்க கொடைக்கானல். பாருங்கள் மக்களே, கோவை இங்கேருந்து 158 கிலோமீட்ரு, மதுரை 106 கிலோமீட்ரு, திருச்சி 180 கிலோமீட்ரு, கொடைக்கானல்லேருந்து 12 கிலோமீட்டர் தாங்க. ரீச் பண்ணிடலாம் மக்களே. வெறும் 12 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. மக்களே அங்கே பாருங்கள், வேறு லெவலுங்க கிளைமேட்டுங்க. மக்களே அப்படியே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறேங்க. குளிர் மக்களே. ஸோ வெள்ளி நீர்வீழ்ச்சி கொடைக்கானல் கொஞ்சம் தூரம் தாங்க மக்களே. மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க. மக்களே இங்கே சரியான மழைங்க கொடைக்கானலில். இங்கே பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க வந்தாச்சுங்க. என்ன கொஞ்சம் மழையில் தான் மாட்டிக்கிட்டேன் மக்களே. இங்கே பாருங்கள், மழையாக பேஞ்சிட்டு இருக்குதுங்க மக்களே. மழையில் மாட்டியாச்சுங்க. இங்கே பாருங்கள், அதாவது சுங்கச்சாவடி வந்தாச்சுங்க.
மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மக்களே மழை பெய்யும் தெரியும், நான் இந்த மாதிரி பெய்யும் தெரியலங்க. நிஜமான ஃபைனலாக வந்துட்டு கொடைக்கானல் வந்துட்டு ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸான அதாவது வந்துட்டு வெள்ளி நீர்வீழ்ச்சி வந்திருக்குறாங்க. வாங்க மக்களை எப்படி உள்ளே போகலாம். மக்களே இதாங்க கொடைக்கானல் ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸ்னால் இதாங்க. ஸோ இந்த இடத்த தாண்டி தான் அந்த பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துட்டுருக்குது. ஸோ மழை காலத்தில் வந்தோம்னா இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வரும். ஆஹா அற்புதமான காட்சி மக்கள். மக்களே கொடைக்கானல் கிட்டத்தட்ட என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க. ஸோ இங்கேருந்து உள்ளே போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான். ஸோ ஃபஸ்ட்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை நீர்வீழ்ச்சி கற்று தான் நின்றுட்டுருக்குறோம். இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டு பாருங்கள். ஃபுல்லாக மரங்களும் மலைகளும் இது மாதிரி நீர்வீழ்ச்சி நாங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் மக்களே. மக்களே கெட்டப் சேஞ்சு மக்களே. ஸோ வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மலையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொட்டை எடுத்தாச்சு மக்களே. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம மேலே போய் சுற்றி பார்த்தா சரிங்க. அவ்வளோதான் கிளம்பிட்டே இருக்கலாம் மக்களே. மக்களே நிம்மதியை தேடி ஒரு பயணம் கொடைக்கானலை நோக்கி அப்படியே போயிட்டுருக்கிற மக்களே. ஸோ எனக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்புக்கு மேலே போயிடலாங்க. இப்போ தாங்க மழை பெஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளைமேட் வேறு லெவல் இருக்குங்க கொடைக்கானலில். மக்களே இங்கே பாருங்கள் ரீச் பண்ணியாச்சுங்க கொடைக்கானலை. மக்களே ஸோ ஃபைனலாக கொடைக்கானல் மேலே வந்துட்டு இங்கே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஏரிங்க. அப்படியே சுற்றுலா வந்துட்டு வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகுல சவாரி செஞ்சுட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மக்களே இங்கே பாருங்கள் குரூப்பாக வந்துட்டு அப்படியே தண்ணியில் அப்படியே போயிட்டுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வேறு லெவலுங்க நிஜமாலுமே கிளைமேட் வேறு லெவல் இருக்குதுங்க. மக்களை ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேக் ஏரி ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு போவோம் மோரிஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பைன் மரக்காடுகள், குணா குகை. ஒரு 4 நேரம் சுற்றி பார்க்கலாம் மக்களே. இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வர்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களும் ரொம்ப அதிகம். ஸோ வந்து கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச சுற்றுலா நிலையங்க. சும்மா சொல்லிக்கிறாங்க சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நின்றுருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஏரி. இங்கேருந்து பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. ஸோ எவ்வளோ ஆகுன்னு தெரில, கேட்டு பார்த்துட்டு டைம் இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக உள்ளே போய் ஒரு படகு சவாரி ஒன்று போகலாம் மக்களே. பாருங்கள் அந்த இடத்துலேருந்து அனுப்புகிறாங்க எல்லாரையும் மக்களே. ஸோ ஒரு 2-3 இடம் சுற்றி பார்த்தேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்லை. ஸோ எல்லா இடம் வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு மேலே எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து கொடைக்கானல் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்த வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக நம்ம சேனலில் வரும். ஸோ பாருங்கள் மக்களே. ஸோ நான் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். உங்களுடைய மிஸ்டர் கடிகால சொல்லணும். நன்றி வணக்கம். நான் உங்கள் தீபக். நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மேகெல்லாம் வட்டியை உடச்சிட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே கீழால் இருக்குதுங்க வேறு லெவலில். இந்த கிளைமேட்டுக்காக தாங்க உலகெங்கிலும் இருந்து இந்த கொடைக்கானலுக்கு வர்றாங்க. ஸோ பார்க்கும்போது அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. பாருங்கள் நேரத்தில் ரோடே போகிறது தெரியாது. ஸோ ரோட்டில் வண்டி போகிறதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பனிமூட்டமாக இருக்குதுங்க. மேகலாம் அப்படியே கீழே வந்து அப்படியே போயிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். மக்களை அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அப்படியே போயிட்டுருக்குறோம். பாருங்க மக்களே முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் இது மட்டும்தான் தெரியுது, மேகம் மட்டும்தாங்க தெரியுது. ஸோ இந்த கிளைமேட்டுக்காக தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர் உலகத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்து இந்த கொடைக்கானல் மலைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. மக்களே ஒரு வழியாக கொடைக்கானலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கிறேங்க. ஸோ மற்றும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் மக்களே. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா போச்சு பாருங்கள். அந்த வியூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேங்க நிஜமாலுமே. இன்றைக்கி கண்டிப்பாக இன்னொரு நாளில் வருவேன் இந்த இடத்துக்கு. அதுவரை எங்களோட மிஸ்டேக் வரைக்கும் சொல்லணும். நன்றி.